ஹலோ மக்களே, வேறு யார் நான் தான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஆர்சிபி அன்லக்கி டீமா ஏன் இந்த வருஷம் அவங்களால வந்து ஒரு பிளே ஆஃப் அளவுக்கு போக முடியல, என்ன ஆச்சு, ஸோ பிளே ஆஃப் போக முடியுமா அப்படிங்கிற இந்த ரெண்டு இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரீசனில் ஏன் இந்த டீம் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளே ஆஃப் போக முடியுமான்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் ஆஃப் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிதும் நம்பப்பட்ட பேட்ஸ்மேன் ஆகட்டும் பவுலர் ஆகட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபார்மில் இல்லை. ஒரு டூப்ளசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஃபார்மில் கிடையாது. ஒரு சிராஜ் விக்கெட் எடுக்கல. அது கூட வந்து நிறைய பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்லி தவிர மீது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் விக்கெட் எடுக்கல, ரன்ஸ் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க எடுத்த பவுலர் ஆகட்டும், ஒரு டாம் காரன் ஆகட்டும், ஒரு ஃபெர்கூசன் ஆகட்டும், ஒரு அல்சாரி ஜோசப் ஆகட்டும், அதுமாரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் நேஷனுக்கு ஆடும்போது நல்லா பண்ணியிருந்தாங்களே ஒழிய ஐபிஎல்னு எங்களுக்கு தனியாக எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த டீமுக்குமே சரி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ அப்படிங்கிறது ஒரு மெயின் ட்ராபேக். பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடி வாங்கிச்சு. காரணம் என்ன, ப்ராப்பரான பவுலிங் எடுக்கல. ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஃபேப் டூப்ளசிஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ்வெல், இதுமாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ ஒரு கோலி, ஒரு தினேஷ் கார்த்திக், ஒரு மணிபால் லோம்ரோ அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீம் காம்பினேஷன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு டீம் கரெக்டான காம்பினேஷன் சீக்கிரம் பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மேட்சஸ் வின் பண்ணலாம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டீம் காம்பினேஷன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மேட்சஸ் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில் ஜாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ டீம் காம்பினேஷனுங்கிறது எங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் பேட்டிங் லைனப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் இதுதான் ஆட போகிறோம், இந்த லைன் தான் ஆட போகிறோன்னா எங்களை ஆட முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆர்டர் ஒரு பிளேயரை மாற்றி அனுப்புறது, இதுமாரி நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டீமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா சில மேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணிபால் ராமரோலாம் அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தார். அவர்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வெளியே உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ எடுத்து வெளியே உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 5th பாயிண்ட்டுங்கும் போது என்னன்னா உங்களுக்கு வந்து பவுலிங் வீக்குன்னு தெரியுது. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆடிருக்காங்க. அதுமாதிரி வில் ஜாக்ஸ், ஒரு மேக்ஸ்வெல், ஒரு படிதார், ஒரு கோலி, ஃபேஃப், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக், மணிபால் ரோம்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட வச்சிருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு வில் ஜாக்ஸால் ஆஃப் ஸ்பின் போட முடியும், ஒரு மேக்ஸ்வெல்லால் ஸ்பின் போட முடியும், க்ரீனால் ஓவராக போட முடியும், 4 ஓவர் போட முடியும், சிராஜ் இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சிராஜ், மேக்ஸ்வெல், மணிபால் ரோம்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆடி இருந்தாவே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஓவர், அந்த 3 பேர்த்தால் 8 ஓவர் போட முடியும். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக தள்ளியிருக்கலாம். அவங்க பவுலிங் வீக்கப்புங்கிறது தெரியுது. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பவுலிங் நீ நல்லா போடலையா நீ வா அப்படின்னு தான் பண்ணியிருந்தாங்க ஒழிய அது பவுலிங்கே வீக்குன்னு அவங்களுக்கு கடைசி ஒன்றும் தெரியல. ஸோ மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் ஸ்ட்ராங் பேஸுங்கிறது இந்த வருஷம் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைனப் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது ஃபார்ம் அவுட், ஃபார்ம் இன் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். பட் உங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் கிடையாது, பேட்டிங் தான் ஸ்ட்ராங். ஆனால் அவங்க அந்த பேட்டிங் அதே வச்சுட்டு பவுலிங்கை மட்டும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற காம்பினேஷனை முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கே அவங்க இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து என்னோட ஒரு கருத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃப் போவாங்களான்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ஸ்பாட்டுக்கு 4 டீம் வந்து நேற்று நடந்த மேட்சஸ் எவ்வளோ 12 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ 4ல் 2 டீம் தான் போகும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. பட் ஆனால் ரொம்ப கஷ்டம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி 4 டீம் 12 பாயிண்டில் வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது 4 ஏதோ 2 வர சான்சஸ் அதிகம். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்கிறது வந்து கனவாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னோட தாட்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோட நான் சொல்ல வந்தக்கூடிய கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பை ஃப்ரம் ஆகாஷ்.